பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் சேனலினுடைய நிகழ்வு கூடாக உங்களோடு இடைப்படுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நாட்களுக்கு பின்பாக நாங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே ஒரு தேவ செய்தியோடு கூட நான் உங்களோடு இடைப்படலாம் என்று விரும்பியிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, கொலோசியர் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அன்பார்ந்தவர்களே, வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடும்படியாக. நாங்கள் இன்றைக்கு பார்ப்போமா இருந்தால் பூமிக்குரிய காரியத்திலே மிகவும் ஆர்வமுடையவர்களாய் காணப்படுகிறோம். உதாரணத்துக்கு, நாங்கள் நன்றாக சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறோம், நன்றாக உடுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே பிரகாரமாக நாங்கள் அநேக சுற்றுலா பயணங்கள் போக வேண்டும் என்று விரும்புகிறோம், அநேக நிகழ்வுகளுக்குள்ளே கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். இப்படியாக எங்களுடைய மனதிலே இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நிறைந்திருப்பதை நாங்கள் காணுகிறோம். மேலான வேதம் சொல்லுகிற இந்த உன்னதமான காரியத்தை நாங்கள் சற்று உற்று நோக்குவது மிகவும் குறைவானதாய் காணப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, வேதம் சொல்லுகிறது பூமிக்குரியவைகள் அல்ல, இதைவிட மேலான ஒரு காரியம் உண்டு. அதுதான் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற சதாகால நித்திய ஜீவன். எனவே அந்த மேலான உயர்ந்த காரியத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தேட வேண்டும். ஏனென்றால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு வரையறைக்குட்பட்டதாய் காணப்படுகிறது. இந்த பூமிக்குரிய இந்த வாழ்க்கையானது முடிந்த பின்பாக நாங்கள் சதாகால நித்திய ஜீவனாகிய தேவனோடு கூட இருக்கும் அந்த வாழ்க்கையிலே நாங்கள் கலந்து கொள்வது எங்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. பரலோக ராஜ்யத்திலே தேவாதி தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கும் அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களோடு நாங்கள் சதா காலங்களிலும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை தேவன் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்காகவே தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய குமாரனுடைய மரணத்துக்கூடாக எங்களை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்லுகிற நல்ல செய்தி என்னவென்றால், இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிமை நிறைந்த, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரியதான ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணத்தக்கதான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் இந்த நாட்களிலே இந்த பூமிக்குரிய சாதாரண காரியங்களை நாங்கள் நாடுவதை, தேடுவதை, பிரியப்படுவதை விட்டு பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கும் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட அந்த நித்திய ஜீவனை, அவரால் எங்களுக்கு அருளப்பட்ட நன்மைகளை, கொடைகளை, அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த தாளந்துகளை நாங்கள் பூரணமாய் அனுபவிக்க, அவைகளிலே நாங்கள் ஜீவிக்க, தேவனுடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தி வாழ நாங்கள் விரும்புவோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எவைகளெல்லாம் இவ்வளவு காலம் அனுபவிக்காமல் இருந்தீர்களோ அவைகள் அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களுக்கு அருளப்பட்ட புதிய உடன்படிக்கையிலே அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் அந்த நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதோடு கூடுதலாக நாங்கள் அனுபவிக்க இந்த மாதம் உங்களுக்கு நிறைவுள்ள, பரிபூர்ணமுள்ள, ஆசீர்வாதமுள்ள ஒரு மாதமாக அமையும்படியாக கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுடைய கையின் பிரயாசங்கள், தொழில் துறைகள், உங்கள் வியாபாரங்கள், உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய சகல காரியங்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ணுகிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாக இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதம் ஒரு நிறைவான, பரிபூர்ணமுள்ள, ஆசீர்வாதமுள்ள, மேன்மையான ஒரு மாதமாக அமையும்படி இந்த கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பிரகாரமாக மேலானவைகளை இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அவைகளை நாடி தேடி அவைகளை தங்கள் வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக, மெய்ப்பொருளை இவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நித்திய ஜீவனிலே இவர்கள் பங்கு பெறத்தக்கதாக இவர்கள்
உன்னதமான காரியங்களை நாடுவார்களாக. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவருடைய குடும்பங்கள், இவர்களுடைய தொழில்துறைகள், வியாபாரங்கள், இவருடைய எல்லைகளுக்குள்ளே காணப்படும் சகலவற்றையும், விசேஷமாக இவருடைய அழைப்புகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை உடைய ஜனங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் சேனலுக்கூடாக உங்களோடு கூட நான் இடைப்பெற்றுக் கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு வின்ஸ்டன் பெர்னாண்டோ.